இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. வெனிசுலாங்கிற ஒரு நாடு ஒரு ஃபெயில்டு ஸ்டேட். தமிழ் தேசியம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வெனிசுலாலையும் நம்ம நாட்டு பொருளை நம்ம தான் யூஸ் படுத்தணும், நம்ம நாட்டினுடைய கம்பெனி தான் இருக்கணும்னு சொல்லி they went into a shell. இலவசத்தை கொடுத்தாங்க, ஜனங்க சந்தோஷமா எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா 8 மணி நேரம் வேலை செய்யற மக்கள் 7 மணி நேரம் வேலை செஞ்சாங்க, 5 மணி நேரம் வேலை செஞ்சாங்க, வேலைக்கே போக முடியும். ஏன்னா நிறைய பணம் இருந்தது. அவங்க வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி வந்து ஒரு டபுள் எட்ஜ் வெப்பன். இலவசம் ஒரு சமுதாயத்தை சீரழிச்சு. அமெரிக்கா நினைச்சா பாகிஸ்தானுக்குள்ளேயும் போறாங்க, அமெரிக்கா நினைச்சா வெனிசுலாக்குள்ளேயும் போறாங்க. 6 to 8 months அதை வந்து கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணி அதுக்கு மேல 7-8 வருஷங்கள் அதனுடைய ஹிஸ்டரியை பார்த்து ட்ரெண்டை பார்த்து பண்ணியிருக்காங்க. இப்படி நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு ஏன் அமெரிக்கா முன் வருது? அதுல என்ன லாபம் இருக்கு உங்களுக்கு? அமெரிக்கன்ஸ் வந்து ஒரு இடத்தை அட்டாக் பண்ணோம்னா சிங்கிள் பாயிண்ட் அட்டாக் பண்ண மாட்டான். மிலிட்டரியில வந்து அட்டாக் பண்ணுவான், எக்கனாமிக்ஸ் அட்டாக் பண்ணுவான், சாங்ஷன்ல அட்டாக் பண்ணுவான், லாயல்ட்டி எடுத்துருவான். ஒரு பெரிய மேஜெண்டலே அண்டர் ஸ்கேனர்ல இருக்கிறாங்க. அவங்களை அமெரிக்கன்ஸ் வாங்கிட்டாங்க. அமெரிக்காவினுடைய நரித்தனத்தை நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் தெளிவாக புரிஞ்சிருக்கோம். மைண்ட்ல உறுத்திக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்தியன்ஸ் ஏன் நம்ம கண்ட்ரோல்ல வரவே மாட்டேங்கிறாங்க? என்ன பால் போட்டாலும் இந்தியன்ஸ் என்ன செஞ்சாங்க, அது சிக்ஸர் அடிச்சிடறாங்களே. இது உலக அளவில் பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. அமெரிக்கா வந்து தனது பெரியண்ணன் மனநிலையை இன்னும் விட்டு தரல. போயிட்டு வெனிசுலாவை போயிட்டு அங்கேயே இறங்கி அங்கே இருக்கிற ஒரு அதிபரை வந்து கடத்திட்டு வராங்க. இது எந்த வகையில் நியாயம்? அதுக்காக வெனிசுலாக்காக நிற்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் பார்வைகளும் முன்வைக்கப்படுது. இது எப்படி முதல்ல சாத்தியம் சார்? அமெரிக்கா நினச்சா பாகிஸ்தானுக்குள்ளேயும் போகிறாங்க, அமெரிக்கா நினச்சா வெனிசுலாக்குள்ளேயும் போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள், அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைப்பெல்லாம் எப்படி இருக்கும் சார்? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அவங்களுடைய மிலிட்ரி பவர் வந்து வானலாவியது, அதில் சந்தேகமே கிடையாது. அமெரிக்கன் ஃபிலாசபி ஆஃப் டிஃபென்ஸ் எப்படின்னம்னா, அவன் வந்து ப்ரொஜெக்ஷன் பேட்டில். தே ஹாவ் 7 fleets அண்ட் ஒவ்வொரு ஃப்ளீட்டும் ஒவ்வொரு ஏரியாவை டாமினேட் பண்ணுது. பசிபிக் ஃப்ளீட், இந்த பக்கம் 7th fleet இந்தியன் ஓஷன், இந்த மாதிரி ஃப்ளீட். ஒரு ஃப்ளீட்டுமே ஒரு இண்டிபெண்ட்லி அண்டர்டேக்கிங்க மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ். அண்டு என்ன செய்ய முடியும் அவங்களால? ஒரு நாட்டினுடைய கம்ப்ளீட் இராணுவத்தையும் நாட்டையும் ஸ்தம்பிக்க முடியும். இப்போ வெனிசுலாவில் நடந்தது வந்து ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இன்ஃபேக்ட் அமெரிக்காவினுடைய ரொம்ப வெரி லோ லெவல் ஆஃப் ஸ்ட்ரென்த்தை தான் அவன் யூஸ் படுத்தியிருக்கிறான். ரொம்ப லோ. இப்போ எடுத்துக்காட்டா, ஒருத்தங்கிட்ட 100 குதிரை இருக்குதுன்னா 2 குதிரை தான் அனுப்பிச்சு அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் 2 to 3% ஒன்லி. எஸ், தி பிளானிங், தி ப்ரிப்பரேஷன், தி கண்டக்ட் ரொம்ப அசாதாரணமானது. அவங்க வந்து வெனிசுலாவை வந்து எடுக்கிறதுக்கு முந்தி அதில் கிட்டத்தட்ட 6 to 8 months அதை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணி அதுக்கு மேலே 7-8 வருஷங்கள் அதனுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்து ட்ரெண்டை பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்லி இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமும் கிடையாது. செகண்ட் வந்து நீங்கள் வேணால் பாருங்கள், லாஸ்ட்டு ரொம்ப நாளாகவே அமெரிக்கா வந்து வெனிசுலா பற்றி காஷன் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா வெனிசுலாங்கிற ஒரு நாடு ஒரு ஃபெயில்டு ஸ்டேட். பாகிஸ்தான் மாதிரி அது ஒரு ஃபெயில்டு ஸ்டேட். அதில் வந்து நிறைய எண்ணெய் வளம் இருக்குது, லாட் ஆஃப் கனிம வளங்கள் இருக்குது. எண்ணெய் வளம் எஸ்பெஷலி வேர்ல்டுலேயே 2nd largest ரிசர்வ் ஆஃப் பெட்ரோலியம் வெனிசுலாவில் இருக்குது. பட் அந்த எண்ணெய் வளத்தில் அதை வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, வெளிநாடுனுடைய கம்பெனிஸை வச்சு அதை எடுத்து இது பண்ணாங்க. பட் அங்கே தான் சில அதாவது மிஸ்பிளேஸ்ட் சென்ஸ் ஆஃப் நேஷனலிசம்னு சொல்கிறது, தமிழ் தேசியம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வெனிசுலாலையும் நம்ம நாட்டு பொருளை நம்ம தான் யூஸ் படுத்தணும், நம்ம நாட்டினுடைய கம்பெனி தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு 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 they went into a shell. அந்த ஷெல் படி என்னென்னா, அங்கே இருக்கிறதெல்லாம் வெளியில் விற்று பணத்தை அவன் கொண்டு வந்தான். அந்த பணத்தை அவங்க என்ன செஞ்சாங்க, வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிக்கு இது பண்ணிட்டாங்க. வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி வந்து ஒரு டபுள் எட்ஜ் வெப்பன். இலவசமாக கொடுக்கறது பயங்கரமான ஒரு அதாவது இலவசமாக கொடுக்கறது மேலோட்டமாக பார்க்க நல்லா இருந்தாலும் ஒரு சமுதாயத்தை சீரழிச்சிடும். இலவசம் ஒரு சமுதாயத்தை சீரழிச்சிடும். ஐஏஎம் அஹமதாபாத்தில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொல்லுவாங்க, தேர் ஆர் நோ ஃப்ரீ லஞ்சஸ் இன் திஸ் வேர்ல்டு அப்படிம்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேர் ஆர் நோ ஃப்ரீ லஞ்சஸ் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கேயுமே உனக்கு சும்மா எதுவும் கிடைக்காது. ஒரு விஷயத்தை இலவசமாக கொடுத்தான்னா, ஃப்ரண்ட்டில் இலவசம் கொடுத்தான்னா, பேக்கில் உங்களுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் அவன் எடுத்துருவான். ஒன்று உங்களுடைய திறமையை எடுத்துருவான், உங்களுடைய டயத்தை எடுத்துருவான், உங்களுடைய உரிமை எடுத்துருவான், பல விஷயங்கள் எடுத்துருவான். ஸோ இலவசத்தை நம்பி வெனிசுலா வந்து நிர்மூலமாகிவிட்டது. அந்த அரசியல்வாதிகள் இலவசத்தை கொடுத்தாங்க, ஜனங்க சந்தோஷமாக எடுத்துக்கிட்டாங்க.
திருப்பி இலவசத்தை கொடுத்தாங்க, சந்தோஷமாக எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 8 மணி நேரம் வேலை செய்கிற மக்கள் 7 மணி நேரம் வேலை செஞ்சாங்க, 5 மணி நேரம் வேலை செஞ்சாங்க, வேலைக்கே போகாம விட்டாங்க. ஏன்னா நிறைய பணம் இருந்தது, அவங்க அந்நிய செலாவணி எக்கச்சக்கமாக ஏறி இருந்தது. எதனால் ஏறி இருந்தது? எண்ணெயால். எண்ணெய் எப்படி உள்ளுக்கு இருந்து எடுத்து வெளியே கொண்டு வரதுக்கு யார் யூஸ் படுத்தினாங்க? ஃபாரின் கம்பெனி செஞ்சாங்க. அதிலிருந்து வர்ற அந்த ரைட்ஸ் ராயல்ட்டியை வச்சு இவ்வளோ சம்பாரிச்சு வச்சான். ஆனால் அதை ஒன்றும் ஃபாரின் கம்பெனியை வெளியே தள்ளிட்டாங்க. அப்புறம் இவன் வேலை செய்யணும், வேலை செய்கிறதுக்கு கெப்பாசிட்டி இல்லாமல் போயிடுச்சு இலவசமாக கொடுத்ததுனால. இலவசத்தில் திருப்பி இலவசத்தை கொடுத்து என்ன செஞ்சுட்டாங்க? இருக்கிற கஜானா காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. வெனிசுலா எக்கனாமிக்கலி டிவாஸ்டேட் ஆகிடுச்சு. டிவாஸ்டேஷன் என்னது? கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை அமெரிக்கா இப்போ இல்லை, பல வருடங்களாக சொல்லிகிட்டு இருக்குது. வெனிசுலாவை நீங்கள் இந்த மாதிரி போகாதீங்க, வெனிசுலா தேசியத்தை கொண்டு போகாதீங்க, இது தேவையில்லாத வேலை. ஆயில் இஸ் அ வெரி ப்ரீமியம் ரிசோர்ஸ். அந்த ஆயிலை நான் தான் என் ஆயிலை குடிக்கவா முடியும்? குடிக்க முடியாது. அதை ட்ரில் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும், அதை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் சொல்லுவாங்க. அதை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணும், லாஜிஸ்டிக் தரவாக இருக்கணும், அங்கேருந்து வெளியில் போகணும், வெளியில் போயிட்டு அந்நிய செலாவணியை சம்பாதிக்கணும். இவ்வளோ ப்ராசஸ் இருந்தால் தான் அந்த ஆயிலேருந்து என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும். அதை விட்டுட்டு என்கிட்ட ஆயில் இருக்குது நான் அப்படியே இருந்தோம்னா அந்த சேர்த்து வச்சிருந்த பெனிஃபிட் கொஞ்ச நாள் தாங்கும். குந்தி தின்றால் குன்றும் மாலுங்கிறது வெனிசுலாவுக்கு 100%. அவன் சேர்த்து வச்ச போன ஜென்ரேஷன் சேர்த்து வச்ச ஆயில் மணியை எடுத்து சாப்பிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. ஸோ இதனால் அமெரிக்கன்ஸ் என்ன சொன்னால், நீ இலவசம் கொடுக்காதன்னா அவங்க நான் கொடுப்பேன்னாங்க. உடனே அவன் வேறு லெவலில் போயிட்டான். வெல்ஃபேர் ஸ்டேட் நாங்கள் எல்லாருக்கும் எல்லாம், அதெல்லாம் அதாவது எந்த எல்லாருக்கும் எல்லாம்ங்கிறது அனைவரையும் பார்த்துக்குவோங்கிறது யாரையுமே பார்த்துக்காமல் இருக்கிறதுக்குள்ள அறிகுறி. இப்போ யாராவது ஒருத்தர் எல்லாருக்கும் எல்லாம் கொடுப்போம்னா அவன் பெரிய ஃப்ராடாக இருப்பான். ஏன்னா அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு செட்டப் இந்த வேர்ல்டுலேயும் கிடையாது, இந்த ரிசோர்ஸ்லேயும் கிடையாது. வேரியேஷன்ஸ் இருக்கணும் சர்டன்லி. அதாவது பிரைம் மினிஸ்டர் ப்ரைவேட் ஏர்க்ராஃப்டில் போகலாம், நானும் போக முடியுமா? முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் நாட் பாசிபிள். அந்த மாதிரி. ஸோ நானும் ப்ரைவேட் ஏர்க்ராஃப்டில் போகிறேங்கிறது முடியாது. அதாவது ஒரு பேசிக் லெவல் ஆஃப் கம்ஃபர்ட், பேசிக் லெவல் ஆஃப் வெல்ஃபேருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெவலில் வரும்போது என்ன ஆகிடும்? வாழ்க்கை வேறுபாடுகளோடு இருக்கும். இதை புரிஞ்சுக்கணும். இதை வெனிசுலா மக்களும் புரிஞ்சுக்கல, வெனிசுலாவில் இருக்கிற அரசியல்வாதிகளும் புரிஞ்சுக்கல. அங்கே என்ன கேட்குறாங்கன்னா சார், அது இந்த நாட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம், இதில் ஏன் போயிட்டு அமெரிக்கா தலையிடணும்? அமெரிக்கா உள்ளே போகுதுன்னா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிடுது. இங்கே போதைப்பொருள் கடத்தல் அதிகமாக இருக்குன்னு வெனிசுலா சொல்லுது. பாகிஸ்தான் போனால் அதுக்குள்ளே தீவிரவாதி இருந்தார், அதனால தான் உள்ளே போய் தூக்கி கடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு ஏன் அமெரிக்கா முன் வருது? அதில் என்ன லாபம் இருக்குது உங்களுக்குன்னு கேட்குறாங்க. அமெரிக்கா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பிளாட்ஃபார்மே என்ன வச்சார் எலெக்ஷனுக்கு? மாகா, மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படின்னாரு. அதாவது அவர் என்ன நினைக்கிறாரு, அமெரிக்கா ஒரு காலத்தில் கிரேட்டாக இருந்தது, ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு? தொய்வு பட்டு இந்த மல்டிபிள் பாலிசி டெசிஷன்ஸ்னால வெளியில் போகாமல், ஸோ நம்ம மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின்கிற அந்த ப்ரோக்ராம்காக அமெரிக்கர்களுக்குன்னு அதான் அந்த ப்ரோக்ராம்காக எல்லா விஷயமும் ட்ரம்ப் என்ன செய்வார்? மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின்ங்கிறத தான் செய்வார். அப்படின்னா மேக் அமெரிக்கா கிரேட் முதல்ல கிரேட்டாக இருந்தப்போ என்ன வந்தது? வெளிநாடுகளில் ஆக்கிரமிச்சது, வெளிநாடுகளில் கவர்மெண்ட் டாப்பிள் பண்ணிச்சு, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அது நடக்க தான் செய்யும். இன்ஃபேக்ட் இதே மாதிரி நிக்கராகாவிலே அமெரிக்கா ஒரு தடவை செஞ்சுருக்குது. ஆனால் அங்கே பயங்கரமான ஒரு தோல்வி அடைஞ்சிட்டு வந்துருச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அமெரிக்கா எவ்வளோ பெரிய வல்லரசாக இருந்தாலும் ஓப்பனிங் நல்லா இருக்கும், போக போக ரொம்ப மோசமாக போகும். ஃபினிஷிங் சரியாக இருக்காது. இது இப்போ இல்லை, வியட்நாம்லேயும் பார்த்தோம், ஆப்கானிஸ்தானில் பார்த்தோம், ஈராக்கில் பார்த்தோம், இப்போ சிரியாலையும் பார்க்குறோம், வெனிசுலா இதே தான் பார்க்க போகிறோம். ஒன்லி திங், வெனிசுலா மக்கள் நோயிங் வெனிசுலன் ஆப்டிடியூட், ரிலாக்ஸ்டு லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய ஒரு லைட் பேக் அவுட்லுக் டு லைஃப், அவங்க மற்ற நாடுகள் மாதிரி ரெசிஸ்ட் பண்ண மாட்டாங்க. வியட்நாமில் ஸ்ட்ராங் நேஷனலிசம் இருந்தது, ஆப்கானிஸ்தானில் ஸ்ட்ராங் என்ன இருந்தது? தன்னுடைய கிளான், தன்னுடைய குரூப் ஃபீலிங் இருந்தது. சிரியாவில் ஸ்ட்ராங் ரிலீஜியஸ் ஃபீலிங் இருந்தது. அந்த மாதிரி எதுவுமே வெனிசுலாவில் இல்லை. ஸோ அமெரிக்கா மைட் மேக் பாஸ் ஓவர் வித் வெனிசுலா நவ். இதில் கேட்குறாங்க சார், இப்போ வெனிசுலாவுக்கு போயிட்டாரு, அதை தாயில்லா பிள்ளை மாதிரி அதை போய் அடித்து எடுத்துட்டாரு, இதே வடகொரியாவுக்கு போய் இது மாதிரி பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஒன்றுமே இல்லையே, இருந்தால் தானே. இப்போ வடகொரியாவில் வெனிசுலா மாதிரி இவ்வளவு ஆயில் இருந்ததுன்னா வடகொரியா செய்வார், அவர் வேறு மாதிரி செய்வார். இப்போ வெனிசுலாவில் என்ன பியூர்லி அமெரிக்கன் மிலிட்ரி பவர்லேயே அதாவது ஒரு சக்ஸஸ்ங்கிறது சிங்கிள் பாயிண்டில் வராது. அமெரிக்கா மிலிட்ரி மட்டும் சக்ஸஸ் கொடுக்கல, அமெரிக்க டாலரும் சக்ஸஸ் கொடுத்துருக்குது. அதில் ஒரு பெரிய ஒரு மேஜர் ஜெனரல் என்ன செஞ்சுருக்கிறாரு? வித்துட்டார்.
அந்த ஸ்கீம் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமே அவருக்கு அமெரிக்கன்ஸ்க்கு பாஸ் பண்ணிட்டார். உள்நாட்டு சதி ஒரு பெரிய மேஜெண்டலே அண்டர் ஸ்கேனரில் இருக்கிறாங்க. இப்போ அவங்கள அமெரிக்கன்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அமெரிக்கா வந்து பல ரூபத்தில் வெனிசுலாவை எப்போவுமே அமெரிக்கன்ஸ் வந்து ஒரு இடத்த அட்டாக் பண்ணோம்னா சிங்கிள் பாயிண்ட் அட்டாக் பண்ண மாட்டான். மிலிட்ரியில் வந்து அட்டாக் பண்ணுவான், எக்கனாமிக்ஸ் அட்டாக் பண்ணுவான், சாங்ஷனில் அட்டாக் பண்ணுவான், அவன் வந்து உள்நாட்டு லாயல்ட்டி எடுத்துருவான், அங்கே உள்நாட்டினுடைய அதை எடுத்துருவான். இந்த மாதிரி பல ரூபத்தில் அட்டாக் பண்ண. தட் இஸ் ஹவ் மிலிட்ரி ஹேஸ் டு ஆப்ரேட். ஒரு நாடு இன்னொரு நாடு ஆக்கிரமிக்கணும்னா இந்த மாதிரி தான் போகணும். ஒரு நேராக போய் அடித்தோம்னா அடிபட்டுருவோம். ஸோ பட் என்ன ப்ராப்ளம்னா அமெரிக்கா வந்து ஓப்பனிங் வந்து இந்த ஸ்கீமில் செஞ்சுருவாங்க. ஆனால் ரொம்ப நாளாக என்ன செய்ய முடியாது, இதை வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. அங்கே தான் அடிபடுறாங்க. இவரே இடைக்கால அதிபர்னு சொல்லிட்டதால தகவல் வந்து யாருங்க? ட்ரம்ப்பே. இல்லை ட்ரம்ப் அங்கே ஒரு வெனிசுலாவில் ஒரு இடைக்கால அதிபரை போட்டிருக்காங்க. அது அதிருப்தியாளர்களை போட்டிருக்காங்க. அவங்கள இது இப்போ எடுத்துக்காட்டால் பங்களாதேஷில் என்ன நடக்குது? பங்களாதேஷில் அதே தான். அமெரிக்கன்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க, பங்களாதேஷில் பார்த்தாங்க இந்தியாவை டிஜிஸ்டபிளைஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்னது? ரிலீஜியஸ் போலரைசேஷன், ஹிந்து அண்ட் முஸ்லீம். ஸோ ஹிந்து முஸ்லீம் வந்து இந்தியா உள்ளுக்கு என்ன தான் செஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது, ஒன்றும் செய்ய முடிய மாட்டேங்குது. ஏன்னா இந்தியன் செட்டப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பக்கத்து ஊர் என்ன செய்வோம், கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றுவோம் அப்படின்னு தான் இது பண்ணியிருக்காங்க. இது ஓகே, அது பங்களாதேஷ் மக்களுக்கு புரியறவர்களும் அவங்க அமெரிக்கா பேச்சை கேட்டுட்டு ஆடிட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா அவங்க அமெரிக்கா அவுட் பண்ணிடுவாங்க. அவுட் பண்ணால் அமெரிக்கா கஷ்டமாக போயிடும், அவன் ஃபெயில் ஆகிடுவான். இதே தான் ஒவ்வொரு இதே தாலிபான் அமெரிக்கன் ஜென்ரல்ஸ் தான் தாலிபானை ட்ரெயின் பண்ணாங்க. ஆனால் ஒன்ஸ் தாலிபானுக்கு புரிஞ்சிருச்சு அமெரிக்கன்ஸ் எவ்வளவு அதாவது மோசமானவங்கன்னு, உடனே அவங்க அமெரிக்கா கைட்ஸை திரும்பிட்டாங்க. ஸோ இதே சதாம் ஹுசேன் அமெரிக்கா ஒரு தடவை ப்ராப் பண்ணுச்சு. இதே அயத்துல்லா கொமேனியை வந்து ஃப்ரான்ஸ் தான் என்ன செஞ்சது, வளர்த்து விட்டுச்சு. இதே பஹ்லாவி அவங்களுடைய அப்பா ஷா ஆஃப் ஈரான், அவரை வந்து அவ்வளோ ரிலீஜியஸ் ஃபெனட்டிசத்தோடு எதிர்த்ததுக்கு காரணம் வந்து உங்களுக்கு அயத்துல்லா கொமேனியை வந்து பாரிஸில் ரொம்ப நாள் வச்சுருந்தது ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் தான். அப்போ அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வெஸ்டர்ன் பவர்ஸ் தான். ஸோ அவன் ஒரு தடவை அவனுடைய ப்ளஃப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி ஃபார் இண்டியன்ஸ் நம்ம வந்து ஆரம்பத்திலேருந்தே அமெரிக்கன் வெஸ்டர்ன் ப்ளஃப்பை புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்திரா காந்தியா இருக்கட்டும், அல்லது PV நரசிம்மராவாக இருக்கட்டும், சந்திரசேகரா இருக்கட்டும், நரேந்திர மோடியா இருக்கட்டும், எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா ப்ளஃபை புரிஞ்சுக்கிட்டாங்க. அமெரிக்கன்ஸுடைய ப்ளஃபை புரிஞ்சுக்கிறதுக்கு மற்ற நாடுகள் ஃபெயில் ஆனாலும் இந்தியா வந்து அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அதாவது irrespective ஆஃப் caste, irrespective ஆஃப் பாலிட்டிக்ஸ், irrespective ஆஃப் பார்ட்டிஸ், நம்ம வந்து அமெரிக்காவினுடைய உள் நரித்தனத்தை நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் தெளிவாக புரிஞ்சுருக்கிறோம். அதனால் நம்ம வந்து அதில் சிக்க மாட்டோம். அது வந்து இன்ஃபேக்ட் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. இப்போ மைண்டில் உறுத்திக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, இந்தியன்ஸ் ஏன் நம்ம கண்ட்ரோலில் வரவே மாட்டேங்கிறாங்க? என்ன பால் போட்டாலும் இந்தியன்ஸ் என்ன செஞ்சாங்க, அதுக்கு சிக்ஸர் அடிச்சிட்றாங்களே. என்ன மாதிரி நம்மளுக்கு சாங்ஷன் பண்ணாங்க, அணு ஆயுதம் வெடிச்சேன்னு, அதுக்கும் ஒன்றும் நம்ம அழட்டிக்கல. இந்த பக்கம் போனோம்னா அவங்களுக்கு இது ஃப்ரான்ஸ்லேருந்து ராஃபேல் விமானம் வாங்கினதுனால அவங்கள வந்து நாங்கள் ரொம்ப தொந்தரவு பண்ணணும்னு மிலிட்ரி ஹார்ட்வேர் ரொம்ப டைட் பண்ணாங்க, அதுக்கு நம்ம அழட்டிக்கல. நீ கொடுத்தா கூட கொடுக்காட்டிப்போ, நீ கொடுக்காட்டி நான் வேறு மெத்தட் இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி எதையுமே ஒரு இப்போ கூட ரஷ்யாட்டையா என்ன வாங்குறீங்க, ரஷ்யாட்ட ஆயுதம் வாங்காதீங்க அப்படின்னு நிறைய மிரட்டல் ப்ரெஷர் இருக்குது. ஆனால் நம்ம கண்டுக்க மாட்டோம். நீங்கள் ஆனால் இன்னொன்று, நம்ம வந்து அனாவசியமாக பேசவும் மாட்டோம், பேசி மாட்டிக்க மாட்டோம், வாயை கொடுத்து. இதுவரையில் எந்த இந்திய தலைவர்களும் அமெரிக்காவை பற்றி பேசி மாட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா பேசினா பிரச்சனை வரும். அண்ட் ஆல்சோ அமெரிக்கன்ஸ் அவ்வளோ ஈஸியில் இந்தியாவெல்லாம் இது பண்ணி. இந்தியாவுடைய ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னென்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி. பெரிய நாடு, நிறைய பாப்புலேஷன், எல்லாம் யுனைட்டடாக இருக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்து அனைத்து இந்தியர்களும் ஒன்றாயிடுவாங்க. ஆனால் எல்லாரும் தனி நிற வேறுபாடுகள், மத வேறுபாடுகள், எக்கனாமிக் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஒரு பிரச்சனை வந்து அனைத்து இந்தியர்களும் ஒரு பாயிண்டில், பஹல்காம் தாக்குதலே அதான் பார்த்தோம், ஒரு பாயிண்டில் வந்துடுவோம். ஆப்ரேஷன் சிந்தூராக இருக்கட்டும், பஹல்காம் தாக்குதலாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பாயிண்டில் வந்துடுவோம். இதுதான் அமெரிக்காவுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. அண்ட் அமெரிக்கன்ஸ் வந்து இந்தியன்ஸை வந்து எனிமையாக நினைக்கிறது கிடையாது. இந்தியன்ஸை கண்ட்ரோலில் வைக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் எனிமையாக நினைக்கிறது கிடையாது. நான் புரிஞ்சுக்கேன். இந்தியன்ஸை கண்ட்ரோலில் வைக்கணும்னு நினைக்கிறான், ஆனால் எனிமையாக எப்போவுமே நம்ம அமெரிக்கன் கண்ட்ரோலில் வரல. அப்போவே நம்ம நேரு காலத்தில் என்ன செஞ்சோம், நம்ம வந்து அணிசேரா நாடாக இருந்தோம், நான் அலைன்டு மூமெண்ட்னு வச்சோம். ரஷ்யா வேண்டாம், அமெரிக்கா வேண்டாம், ஆனால் அவங்க ரெண்டு பேர் தான் பேசிகிட்டு இருப்பேன்னு. இந்திரா காந்தி அதே மாதிரி தான் செஞ்சாங்க. 7th ஃப்ளீட்டு அனுப்புனாங்க, நீ என்ன வேணால் அனுப்புக்க, நான் பங்களாதேஷ் லிபரேட் பண்ணுவேன்னாங்க. அதே மாதிரி மோடி இன்றைக்கி பார்த்தோம்னா நீங்கள் என்ன சாங்ஷனாலும் போடு, எங்கள் இதில் நாங்கள் சோம்நாத்தை வந்து கும்பிடுவோம், அது அயோத்தியா வந்து ஓப்பன் ஆகும், இந்த பக்கம் வந்தே பாரத் என்ன லான்ச் ஆகும், அந்த பக்கம் அத்தல் சேட்டு வந்து என்ன பிரிட்ஜ் போடுவோன்னு தான் இருக்கிறோம். நம்ம எந்தையுமே நம்ம வந்து நம்மளுடைய பொசிஷன்லேருந்து நம்ம மாறவே இல்லை. ஸோ தேர்ஃபோர் வி மஸ்ட் பி நம்ம உள்ளுக்கு ஸ்ட்ராங்காக யுனைட்டடாக ஃபோக்கஸ்டாக இருக்கிறவர்களும் எந்த வெளி சக்தியை பற்றியும் அலட்டிக்க வேண்டும். இல்லை சார், அமெரிக்கா பாகிஸ்தான் கூட நட்பு பாராட்டுது, சீனா இலங்கை கூட ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இது இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடி கிடையாதா? அது பெரிய லெவலில் நெருக்கடி இருக்காது. ஏன்னா இலங்கைக்கும் தெரியும் சீனாவுடைய செக் புக் டிப்ளமசி, பணத்தை கொடுத்து லாயல்ட்டி வாங்குறது, அது சீனாவுடைய செக் புக் டிப்ளமசின்னு சொல்லுவாங்க. பணத்தை கொடுப்பான், லாயல்ட்டி வாங்குவான்.
பாதி ஆப்பிரிக்க நாடுகளை காலனைஸ் பண்ணியிருக்காங்க சீனா, அதனால தான். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதான் சொல்கிறேன்ல, ஒருத்தன் பல பேத்த ஏமாற்ற முடியும், ஆனால் ஒருத்தன் பல பேத்த பல முறை ஏமாற்ற முடியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் தேர் bluff will be exposed. ரொம்ப நன்றி சார். அமெரிக்காவினுடைய அரசியல், அமெரிக்காவினுடைய நரித்தனம், உலக அரசியல், அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள்னு பல விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள் கைதி எண் 9658 இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாகம் 1 மற்றும் 2, தீ பரவட்டும் திராவிட மாடல் சங்க காலம் முதல் ஸ்டாலின் காலம் வரை, பாரியின் வழித்தோன்றல் கலைஞர், மனங்களும் மனிதர்களும், இவை வெறும் புத்தகங்கள் அல்ல, தமிழ் உணர்வு, போராட்ட வரலாறு, சமூக நீதி மற்றும் மனித மனதின் உண்மைகளை தேடுபவர்களுக்கான பொக்கிஷங்கள். இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.